நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, உன் பேர் என்ன? வேலு. நீ எந்த ரூம் தம்பி? ரூம் நம்பர் 3. இந்தாப்பா சாவி, நேரா போய் ரைட்ல போ. என்னென்ன எடுத்துட்டு போற? சூட் கேஸ், பேக். திரும்ப பேகா? சரி போ. மிர்ச்சிக்கினே போனா எத்தனை வாட்டி தான் துடைக்கிறது? அறிவே இல்லையா? ஹலோ பாஸ், ஜட்டி கீழே விழுந்து கிடக்கு, அதை எடுத்து காய போட்டு போங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்கிறான் போல. என்ன வேணா? 3 நம்பர் ரூம்னா. 3ஆம் நம்பர் இங்கே வந்து கேட்குற? கீழேப்பா. காலங்காத்தால வந்து உயிரை வாங்குது பாரு. எத்தனை வாட்டி தான் இதை துடைக்கிறது? காலையில போனா இப்பதான் திரும்பி வரியா? அப்படியே ஒரு வேலை இல்லை போனேன். இங்க ரூம் நம்பர் 3க்கு எப்படி போறது மச்சான்? உன் பேர் என்ன? வேலு. எந்த ஊர்ல இருந்து வர? மதுரை. என்ன கேட்ட? ரூம் நம்பர் 3. ரூம் நம்பர் 3யா? அந்த தெரியுது பாரு சேரு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. தேங்க்ஸ். டே போ, நாங்க வரோம். போ போ. படா படா. பாரு மச்சான். மச்சான் பசிக்குதுன்னு சொன்னீங்களா? பசிக்குதுடா. பாப்போலாம். மச்சான் டேய் வாடா சாப்பிட போலாம். டேய் சீக்கிரம்டா, அப்பவே சொன்னல பசிக்குதுன்னு. இருடா வரேன். டேய் வாடா போய் சாப்பிட்டு வந்துடலாம். கருமும் பிடிச்சவனுங்க எங்க எதை வைக்கணும்னே தெரியலப்பா. மச்சி, 3ஆம் நம்பர் ரூம்ல ஒரு அடிமை வந்திருக்கான்டா. டேய் வந்தா வரட்டும்டா. டேய் என்னடா இப்படி சொல்ற? வந்தோடனே அட்டெண்டன்ஸ் போடணும், இல்லைன்னா நாளை பின்ன நம்மளே கலாய்ப்பான்டா. இவன்டா வந்த போஸ்ல ஒரு நாளைக்கு 4 வணக்கத்தை வச்சுன்னு இருப்பான். இப்போ என்னையா கலாய்க்கிறான்டா அவன்? என்ன ஃபர்ஸ்ட் தான் தெரிஞ்சது நீ கெத்துன்னு, அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது நீ வெத்துன்னு. டேய் வாங்கடா, நடை கட்டுங்கடா, சாப்பிட போலாம்டா. டேய் அதான் மேல ஒருத்தன் புதுசா வந்திருக்கான்ல, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்திருப்பான். வாங்கடா போலாம். ஓகேடா. சிங்கம் 5 பூரப்பட்டுதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம். என்னடா மண்டை இது? ஜூனியரா? ஆமாண்ணா. என்னடா 3ஆம் நம்பர் ரூம் கேட்டு கரெக்டா வந்துட்ட போல இருக்கு. ரூம் எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? 3 வருஷமா நாங்க இங்க தானே குப்பை கொட்டின்னு இருக்கோம். இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்றா. பையன் பார்க்கறதுக்கு பழமா இருக்கான். அப்பா என்னடா பண்றாரு? ஊர்ல விவசாயம் பண்றாருண்ணா. எந்த ஊரு? மதுரைண்ணா. மதுரை. ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. டேய் பயப்படாதடா, காலேஜ் பாத்தியா? பிரின்சிபல் பாத்தியா? காலேஜ்ல பிரின்சிபல் எப்படியோ அந்த மாதிரி இந்த ஹாஸ்டலுக்கு நாங்க தான். அண்ணன்களை நீ ஹாப்பியா வச்சுட்டேனா தம்பி அவனே ஹாப்பியா வச்சுப்போம். சரி விடுறா.
ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தேன். தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் லைட்டா. டேய் பாரு அவனை. டேய் வந்தானே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இருடா இருடா இருடா. டேய் இருடா, பசிக்குதுடா. உங்களுக்கு பசிக்குதா? ஆமா மச்சான். உனக்குடா? அண்ணே டேய் உனக்கு என்னடா வேணும்? மச்சான் எனக்கு 15 பரோட்டா ஒரு தலைக்கறி. டேய் மலமாடு, உனக்கு 5 எனக்கு 5. ஏய் உனக்கு என்னடா? எனக்கு சிக்கன் பிரியாணிடா. ஏய் உனக்கு பிரியாணி மச்சான் சொல்லு மச்சான். சிக்கனா? உனக்கு சிக்கன் பிரியாணி. அண்ணே டேய் நீ என்ன பண்ற? டேய் இங்க கேளுடா, அவனையே பாத்துனுக்குறா. நீ என்ன பண்ற? கீழே போயிட்டு நாங்க என்னலாம் சொன்னோமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு போ. இன்னைக்கு தானே வந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அண்ணே எதிர்த்து பேசாதீங்கண்ணே, சொல்றேன். அவன் சொல்றது கரெக்ட் தான். சரி இரு வரேன். எங்கடா போறான்? எங்கடா போறான் அவன்? அல்ல கேக்க கூட போயிருக்கான்டா. வாடா. ஏய் வாடா படம்லாம் கூப்பிடாது, மூஞ்சி உடஞ்சிடும். ஐயோ சரி சரி வாங்க சார். வாடா. மச்சான் சவுண்ட பாத்தியா? அடி போ. சும்மா கூப்பிட்டா அங்கேயே தான் நிப்பியா? என்ன சீனா? என்னடா என்னடா சொல்லுங்கடா, ஆர்டர் சொல்லுங்கடா. சீக்கிரம் சொல்லுங்கடா. டேய் அதான் சொல்லிட்டல 15 பரோட்டா ஒரு தலைக்கறி. உனக்கு எனக்கு பரோட்டா. உனக்கு என்னடா? சிக்கன் பிரியாணி மாப்ள. சிக்கன் பிரியாணி. உனக்கு எனக்கு பிரியாணிடா. பிரியாணி பிரியாணி போய் வாங்கிட்டு வந்துடா. நாங்க என்னைக்குடா காசு கொடுத்துருக்கோம்? கேளு. ஓ நீதானா? காசு கொடுப்பா. 10% சொல்லிட்டல. அதெல்லாம் சொல்லியாச்சுடா. அதெல்லாம் சொல்லியாச்சு, சும்மாவா? இந்தாடா போதுமா? போதும் போதும். கிளம்பு. போதும் நாள் நின்று இருப்ப. இந்தாடா இவ்வளோ பணத்தெல்லாம் வச்சுக்காத. என்ன எல்லாம் திருட்டு பசங்க, எங்களை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. என்ன ஓகேண்ணா. அழகுடா. பூஜிக் பூஜிக். டேய் 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 இருங்கடா இருங்கடா, அவசரப்படாதீங்கடா. நீ என்ன பண்ற? நாளைக்கு காலேஜ் போறதுக்கு எங்க 5 பேருக்கு ட்ரெஸ் இல்ல, எல்லாம் அழுக்கு, மழையில ஃபுல்லா நனைஞ்சிச்சு. இந்த ரைட்டு டேய் உனக்கு தெரியாதுல்ல? டேய் அவனை பாத்ரூம் கூட்டிட்டு போயிடு, கிளீனா சுத்தமா. கரெக்ட் மச்சான். சரியா? க்ளீன் பண்ணிட்டு வா, சாப்பாடு வரட்டும், நீ அதுக்குள்ள முடிச்சிட்டு வந்துரு. பாத்து போயிட்டாங்கடா. போங்க போங்க. போ போ போ. டேய் தம்பி இந்தா இதையும் சேர்த்து துவச்சு கொண்டு வா. டேய் ஆமாண்டா இதுவும். டேய் மச்சான் எனக்குடா. டேய் இல்ல இல்ல சும்மா. பேக்க திறக்க வேணான்றான்டா இவன். டேய் அதிர்ஷ்டம்டா. இங்க பாருடா. என்னடா இவன்? இந்தா, இது உனக்கு. ஐ முறுக்கு. டேய் என்னடா எனக்குடா. இது? வா மச்சி சேஸ் டேய் போடலாம். cheers. Cheers. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இரு. திவ்யா கையை விடு பாலா. வாட் இஸ் திவ்யா திஸ்? புரிஞ்சுக்கோ Hey. ப்ளீஸ். பாலா என்ன பண்ற? ஒரே ஒரு தடவை திவ்யா சொன்னா கேளு. ப்ளீஸ் மரியாதை திவ்யா, வெளிய ஒரே போ. ஒரு தடவை தான் திவ்யா, புரிஞ்சுக்கோ நீ ப்ளீஸ் திவ்யா, நான் சைக்கோ புரிஞ்சுக்கோ. மாதிரி பண்ணாத. முதல்ல வெளிய போ. ஐயோ உன்னை நினைச்சா எனக்கு தூக்கமே வர பாலா மாட்டேங்குது. ப்ளீஸ் திவ்யா போ. பாலா மரியாதையா வெளிய போ. புரிஞ்சுக்கோடி, Friend ஏன் ஆச்சுன்னு ஓவரா பண்ற? பாக்குறேன். ஏய் கேட்டே இருக்கல்ல திவ்யா, வந்துரு திவ்யா. வெளிய போ. திவ்யா. குத்த மாட்டேன்னு திவ்யா. நினைக்காத. வெளிய விளையாடாத போ. திவ்யா. போடா. திவ்யா ஏய், ப்ளீஸ் கையை திவ்யா, விடு ஒரே பாலா. ஒரு தடவை சொன்னா தான் கேளு. சொல்றேன், ஒரே ஒரு தடவை குத்திடுவேன். திவ்யா ப்ளீஸ் திவ்யா. திவ்யா ஏய், சீ. திவ்யா ப்ளீஸ் திவ்யா, சொன்ன கேளு. ஏய் Got it. Take okay. Very good, very good, very good. பாத்தலப்பா என்ன மாதிரி பண்ணா, ஒரே டேக்ல என்ன மாதிரி நடிச்சா அத மாதிரி நடிக்கணும். எல்லாம் உங்க தயவு சார். அம்மா சார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சார் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேமா. லொகேஷன் சேஞ்ச். சார் மேக்கப் ரிமூவ் பண்ணி விடுங்க சார். சரிம்மா. ஏண்டி கால்ல விழ சொன்னா விழ மாட்டியா நீ? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், கால்ல விழ சொன்னா யோசனை பண்றியே. எனக்கு பிடிக்காதல என்னால செய்ய முடியாதுமா. சொல்ற பேச்ச எங்க கேக்குற? கேட்டிருந்தா இந்நேரம் நீ எங்கேயோ இருந்திருக்கலாம். இத பாரு,
22 வயசு வரைக்கும் தாண்டி ஹீரோயினா நடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி அம்மா வேஷம் தான் நடிக்கணும். எனக்கு காலேஜ் டைம் ஆகுதுமா. போ. அங்க போய் என்ன பண்ண போறியோ? சாயங்காலம் சீக்கிரமா வந்து சேரு. 2 சீன் இருக்குன்னு சொன்னார் டைரக்டர். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணமா. வெளியே போ. உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி. ரொம்ப திமிரு தாண்டி. அடிங்க. ஏய் என்ன எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வாடா. நீ மேல வாடா. பாரு ஆளு அவனும் பாடி சைஸ் இருக்கு. மேல வந்து நான் யாருன்னு காட்டுறேன். செல்லும், ஈவினிங் பீஸா படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா அடிச்சிடலாமா? மழைலாம் நின்றுமா, மறக்காம வந்துரு. நான் செல்லும், லவ் யூ மா. வேணாம் விடு, பிரச்சனை பண்ணா பாத்துக்கலாம். பாரு போடுற அடிங்க. டேய் பிரஷ் எடுத்துட்டு வாடா. என்ன நான் பிரஷ் எடுத்துட்டு வர கூப்பிட்டேன்? நீ அவரை பிள்ளையாளா? என்ன அம்மானி பையனா? அப்படியே ஹாஸ்டல் மேல கெத்தா லுக்குற. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை கெத்தா மேல லுக்குறது அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான் பிரஷாலே வாயில குத்துவேன். என்ன ரூம்? 3. 3ஆ? போ வரேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் பாஸ். என்னடா ஆரம்பிச்சு நம்மளே கலாச்சிட்டு போறோம். என்ன பிரஷ்ல திருப்பிடிக்கலான்னு செக் பண்ணேன். சாரி. தேங்க்ஸ் பாஸ். என்ன பண்றவ? ஓய், காலே வராத போனை பார்த்து கால் நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு ஏதாவது கிளாஸ்ல வேலை இருந்தா போய் பாரு போ. சுமார். என்னோட உனக்கு என்ன அவ்வளவு முக்கியம்? இவனை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அது சரி, இவன் போட்டோ உன்கிட்ட எப்படி கிடைச்சிச்சு? போஸ்ட் கொடுக்க சொல்லி நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவா போற? அப்புறம் எப்படி கிடைச்சிச்சு உனக்கு? நம்மள மாதிரி லவ் பண்றவங்களுக்கு, ஓ சாரி, என்ன மாதிரி லவ் பண்றவங்களுக்கு இருக்கே ஃபேஸ்புக், அதுல இருந்து தான் எடுத்தேன். ஆனா ஒண்ணு, நெட்டை படிக்க யூஸ் பண்றீங்க இல்லையோ, கரெக்டா லவ் பண்ண யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் எப்படி ரூம் போட்டு யூஸ்க்கிறீங்களா? நீயும் யாரையா லவ் பண்ணி பாருமா, அப்பதான் உனக்கும் தெரியும். சத்தியமா செத்தாலும் நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் திருத்திக்கோ. செத்தாலும் ஒன்னு யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, சரியா? நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு, நீ கொடுக்குற அட்வைஸ்க்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். வை? ஏன்னா அவன் லவ் வந்து ஒரு லாங்குவேஜ் சொல்லுவான், ஆனா நீ இது வரைக்கும் என்கிட்ட 3 லாங்குவேஜ் சொல்லியிருக்க. நிறுத்திப்போம், எல்லாத்தையும் நிறுத்திப்போம். ஏய் மஞ்சு, உன்கிட்ட சிவா நான் ஸ்கூல்ல ஃபைட் பண்ண ஹீரோயிசம் சொன்னேனா? கடவுளே, என்கிட்ட எதுவும் சொல்லாம விட்டுருக்கா? சொல்லு, கேட்கலாம் விடவா போற? ஸ்கூல்ல ஒரு வாட்டி ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சா, அப்போ வெளி ஸ்கூல்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. அப்போ என் ஆள் வந்து என்ன பண்ணான்னு தெரியுமா? என் ஆளு என்னம்மா ரீல் ஸ்டக் ஆயிடுச்சா? சி, சிவா வந்து அந்த பசங்களை எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். விஜயகாந்த் மாதிரி கண்ணெல்லாம் செவந்துருச்சு, கை ரக்ஷகன் படத்துல வர்ற மாதிரி நரம்பெல்லாம் பிதுங்கிடுச்சு தெரியுமா? அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கிக்குச்சு. அப்புறம் அவன் வந்து அப்படியே விட்டான் பாரு ஒரு குத்து. ஐயோ அடிப்பாவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இத்தனை நாள் பேசி சாவடிச்ச, இப்ப என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு மென்டல் முத்திருச்சு. ஏய் சாரிடி, அவனை பத்தி பேசும்போது ஒரு வேகத்துல அடிச்சேன். சாரி கேக்குறதே வேலையா போச்சு. ஏய் ஐ அம் ரியலி சாரி டி. சரி நம்ம போறோம், அவனை போய் பாக்குறோம், ப்ரப்போஸ் பண்றான். ஓகே பாரு, நீ போ ப்ரப்போஸ் பண்ணு, என்ன ஆள விடு. ஏய் ப்ளீஸ் டி. சரி விடு, இப்போ நான் அவனை போய் ப்ரப்போஸ் பண்ணலனா என் பேரை மாத்திக்கிறேன். ஓகேவா? பாரு, உன் பேர் சந்தியான்னு வெச்சுக்கோ, சந்திரமுகின்னு வெச்சுக்கோ, என்ன ஆள விடு. ஏய் நில்றி, நான் இப்போ போய் அவனை பார்த்து ப்ரப்போஸ் பண்றேன். நீ பார்க்க தான போற? போ.
என்ன பார்த்தா பயந்து ஓடுற? என்ன? அது ஏன் இப்படி மிரட்டுற மாதிரி கேக்குற? சரி சொல்லு, என்ன மேட்ரு? தனியா பேசணும். ஏய், உன்கிட்ட தான் தனியா பேசணும். தனியா தானே இருக்கோம், சொல்லு. அதுவா, அது வந்து நீ ஏன் விஸ்காம் சேரல? உனக்கு டைரக்ஷன்ல தானே இன்ட்ரெஸ்ட். நீ சேருவேன்னு நினைச்சுதான் நானும் சேர்ந்தேன். அதுக்கு என்ன இப்போ? ஆன்ட்டி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி லிட்ரேச்சர்ல சேர சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் சேர்ந்தேன். ஏன்? அங்கே தான் நீ இருக்கல்ல. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ விஸ்காம்லாம் செட் ஆகாதுன்னு தோணுச்சு, அதான். சிவா, நீ அழகா பேசுற. எனக்கு 2 வயசுல நல்லா பேச்சு வந்துடுச்சான், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. தூது, இந்த காமெடி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் காமெடியா? இதுதான் சரியான டைம் டி, சொல்லிட வேண்டிதான். சொல்லிடு. சிவா, உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்றுத்தையும் சொல்ல முடியாது. ப்ரோப்போஸ் பண்ணி தொலை போகிறான்னு நினைக்கிறேன். எஸ் ஆகிட வேண்டியதான். நான் எதுக்கு உன்னையும் சுற்றி சுற்றி வரேன்னு தெரியுமா? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே அப்பாவை தான் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் கோவிடில் வந்ததுக்கப்புறம் உன்னை தான் முதல்ல பார்த்தேன். அப்போவே எனக்கு உன் மேலே தனி கிரேஸ் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் I love you, Shiva. I love you too. ஏய், எங்க போற? நில்லு. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழம் மாதிரி இருக்கான். பஸ் அந்த பேக் தூக்கி அப்படி போடு. ஏய் நவரு, ஏய் கொஞ்சம் நவரு. ஏய் இந்த பேக் தூக்கி வரம் போடு. சவா, ஏசி வேற இல்லையா? வீட்டில் இந்த மம்மி கொடுத்தாங்களா? ஆக்சுவலி எங்கள் மம்மி நிறைய கொடுத்தாங்க. அடுத்த ஃப்ளைட்டில் ஒரு தரேன்னா. ஏன்டா முறைக்கிற? டே கல்லி மண்டை கிட்டவா. நான் முடி புசு புசுன்னு வச்சுக்கிற பொண்ணுங்களை மடத்துக்கா? நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நான் தான் ஹீரோ இந்த காலேஜுக்கு. சீனே போட முடியாதுண்ணா. நீ ஏன்டா முறைக்கிற? உன் மூஞ்ச பார்த்தா வாந்தி வருது, மூஞ்ச திருப்பு. நீ ஏன்டா பயப்படுற? ஓ, ஃபஸ்ட் இயர்னால காலேஜில் ரேங்கிங் பண்ணாங்களா? யாருன்னா மிரட்டினா என்கிட்ட சொல்லுண்ணா, நான் யார் தெரியும்ல. இதா டேய் மச்சான், கரஸ் பண்ண எங்கள் தாய் மாமா. இந்த கால் கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் கால் அமுக்க. பாஸ் கொஞ்சம் சொல்றது. டேய் திரும்படா, நீ ஏன்டா பாக்குற? மச்சான், அந்த புல்லா சுல்லாக்கிய விடக்கூடாது மச்சான். ஏய், இது நல்லா தோச்சு போடு, இல்லைன்னா கீழே போடு. நான் கப்புடா, சரியா? டேய் யாரா நீ? பாஸ் ஃபர்ஸ்ட் இயர் தான் பாஸ், ஹாஸ்டலில் தங்கலான்னு வந்தேன். ஏன் என்னாச்சு? ஆக்சுவலி நான் உள்ள வந்தேன் பாஸ், 4 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் இன்டிசிட்டாக பிஹேவ் பண்ணேன். எனக்கு கண்டம் பண்ணி நீடாக்கி விட்டாங்க. சீனியர்ஸ் சொல்ற பேச்சு கேட்கலையா நீ? ஓ, அவங்க சீனியர்ஸா? நான் உங்களை கொஞ்சம் லைட்டாக ரேங்கிங் பண்ணேன், அதான் இப்படி ஆக்கிட்டாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு. வெளி கிளாஸ் இருக்கு, அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரி நீட்டாக கிளம்பி கிளாஸுக்கு வந்துடுவேன். உன் துணி தானே அது? இப்போதான் துவைச்சு போட்டு வரேன். ஆ, ஓ அப்படியா? ஓகே பாஸ், நான் நாளைக்கு வர கிளாஸுக்கு. பாஸ் ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லு. போகிற வழியில் டிஃபனை மட்டும் கொஞ்சம் ரூம்க்கு அனுப்பி விட்றீங்களா? ஏன்னா நான் பசி தாங்க மாட்டேன். நான் வெளியே போனேன்னு வச்சுங்களேன், பார்க்கணும் ரொம்ப பாதிப்பாயிடும். அதான் பாஸ். அப்போ நீ காலேஜுக்கு வரல,
இல்ல பாஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். Silence means consent.